இது உங்கள் அபிமான சம்ஷுதின் மீடியா வழங்கும் சம்ஷுதின் கிச்சன் ஷோ. இன்னைக்கு நம்ம சம்ஷுதின் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க. நம்ம கற்பூரவள்ளி இலைய வச்சு பஜ்ஜி சுட போறோம். அதற்கு தேவையான பட்டாணி மாவை எடுத்திருக்கிறேன். கொஞ்சமா சாட் மசாலாவை பயன்படுத்திக்கிறோம், கரம் மசாலா பயன்படுத்துறோம், வீட்டு குழம்பு மசாலா பொடியை பயன்படுத்துறோம், கலர் பொடியை பயன்படுத்துறோம். இந்த பொடிகளை பயன்படுத்துறோம். அதோட சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். இதுதாங்க நம்ம பஜ்ஜி மாவு ரெடி ஆவதற்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம். நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா பஜ்ஜி பொடின்னு விக்குது, அதை வாங்கி கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆனா அதை வாங்காம இப்படி நீங்க பட்டாணி மாவை வாங்கிட்டீங்க அப்படின்னா இவடையெல்லாம் நீங்க பண்ணாலே போதுங்க. ரொம்ப அற்புதமா உங்களுக்கு பஜ்ஜி மாவு கிடைச்சிடும். அவ்வளவுதான். நீங்க இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை விட்டு அப்படியே கலக்க ஆரம்பிக்க போறீங்க. அப்படி கலக்கிக்கிட்டே இருக்க உங்களுக்கு அந்த பஜ்ஜி மாவுக்கான ஒரு பதம்னு ஒண்ணு இருக்கு. ரொம்பவே வாட்டராகவும் இருந்துடக்கூடாது, கட்டியாகவும் இருந்துடக்கூடாது. கரெக்டா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வாழைக்காவோ இல்லைன்னா வேற ஏதாவது ஒண்ணு, இப்ப நம்ம கற்பூரவள்ளி இலை எடுக்கிறோம் இல்லையா, அந்த இலைய முக்கி நீங்க அப்படியே எண்ணெயில போடும்போது அந்த இடத்துல எல்லாம் திரியா இருக்கக்கூடாது, அப்படி அழகா அப்படியே வரணும். அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா பாத்தீங்கன்னா மாவை பிசைஞ்சு விடணும். வாட்டரியாவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்துல ரொம்ப கட்டியாவும் இருக்கக்கூடாது. எந்த இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா மாவுல ரவுண்ட் ரவுண்டா முட்டையா கட்டியா நிக்க கூடாது. அந்த மாதிரி நீங்க நல்லா பிசைஞ்சு விட்டுக்கங்க. இப்ப பாருங்க நம்ம அக்கா நல்லாவே பிசைஞ்சு விடுறாங்க. இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பாத்தீங்கன்னா தண்ணீரை சேர்த்து தான் பிசையணும். அதுக்கு முன்னாடி கையையும் கொஞ்சம் கழுகணும், ஏன்னா அப்பனா தான் மத்தவங்களுக்கு பிடிக்கும். அக்கா நல்லாவே கையை கழுவிதான் பண்றாங்க, அதனால பிரச்சனை இல்லை. நீங்களும் வீட்டுல செய்யும் போது கையை நல்லாவே கழுவிடுங்க. இப்ப பாருங்க நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுட்டு இருக்கோம். இது பத்தாது, இன்னும் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி நம்ம விட்டுதான் ஆகணும். இப்ப பாருங்க என்ன செய்யறோம் அப்படிங்கிறத நீங்க நல்லா கூர்ந்து பாத்துக்கிட்டு இருந்தாலே உங்களுக்கு நல்லாவே இது தெரியும். பஜ்ஜி மாவுல இருக்கக்கூடிய எண்ணற்ற மருத்துவ பலன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஆனா நீங்க இந்த மாதிரி நீங்க வீட்டுல கற்பூரவள்ளி இலையில செஞ்சு சாப்பிடுறீங்க அப்படின்னா வேற லெவல்ல அதுல மருத்துவ பலன் இருக்கு. கற்பூரவள்ளியில பொடி என்ன இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க. கற்பூரவள்ளியில என்னெல்லாம் இருக்குங்கிறத நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? அது சளிக்கெல்லாம் மிகச்சிறந்த ஒரு மருத்துவங்க. கற்பூரவள்ளி இலைய நசுக்கி பார்த்தாலும் ஒரு ஓம ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த ஓம ஸ்மெல் ஒன்றே போதுங்க, நல்ல ஒரு கிருமி நாசினி. அதெல்லாம் தயவு செஞ்சு வீட்டுல அடிக்கடி எடுத்துக்கணும். உணவுல எப்படிங்க எடுக்கிறது? அது சளி அரைச்சு குடிக்கலாம், இல்ல சும்மா கூட சில நேரத்துல கடிச்சு சாப்பிடலாம். இப்படி பஜ்ஜா சாப்பிட்டது இல்லையே, அப்படி சாப்பிட்டா நல்லா இருக்குமா, இப்படி எல்லாம் சில சந்தேகங்கள் உங்களுக்கு வரும். தயவு செஞ்சு அந்த சந்தேகத்தை தூக்கி போட்டுட்டு பஜ்ஜி செஞ்சு பாருங்க. வேற லெவல்ல ருசி அதிகமாவே உங்களுக்கு கூட்டி கொடுக்கும். வீட்டுல யாரெல்லாம் கற்பூரவள்ளி இலைய அவங்க பயன்படுத்துறது இல்ல, குழந்தைங்க எல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு கவலைப்படுறீங்களா? இப்படி செஞ்சு கொடுங்க. உணவே மருந்துன்னு சித்தர்கள் சும்மா சொல்லல, நம்ம உணவுல இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை வச்சுதான் சொல்றாங்க. நம்ம உணவுக்கு பதிலா மாத்திரையத்தான் மருந்த சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த காலகட்டத்துல இந்த மாதிரியான உணவுகளை எல்லாம் நாங்க செஞ்சு உங்களுக்காக எங்களுடைய சம்ஷுதின் கிச்சன் ஷோல சம்ஷுதின் மீடியா மூலம் உங்களுக்கு கொடுக்கறத நினைச்சு ரொம்பவே பெருமைப்படுறோம். இந்த மாதிரியான உணவுகளை தயவு செஞ்சு உங்க குழந்தைகளுக்கு கொடுங்க. குழந்தைகளினுடைய ஹெல்த் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். எண்ணெயில பொரிச்சு எடுக்கும் போது ஒரு விஷயத்த மட்டும் இந்த இடத்துல நம்ம நல்லாவே புரிஞ்சு எடுத்துக்கணும். நீங்க மாவை தடவுறது எதுவாக இருக்கும் அப்படின்னா, நீங்க பிடிச்சு தடவுற இடம் அந்த காம்பு இருக்கு இல்லையா, அந்த காம்பை பிடிச்சிட்டு அப்படியே மாவுல முக்கி நீங்க பயன்படுத்த போறீங்க. அவ்வளவுதான். நீங்க சோடா உப்புலாம் தயவு செஞ்சு போடாதீங்க, அது உடம்புக்குலாம் நல்லது இல்லை. நான் அப்படியே தான் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் பயன்படுத்தி இருக்கிறேன். இதுல கலர் பொடி கூட உங்களுக்காகத்தான் நான் பயன்படுத்தினேன் தவிர நான் வீட்டுல அதை பயன்படுத்த பர்மிஷன் கொடுக்கறது இல்ல. நீங்க வீட்டுல செஞ்சு சாப்பிடும் போது கூட கலர் பொடி இல்லாம சாப்பிடுறது உங்களுக்கு ஓகேனா நீங்க தாராளமா செஞ்சுக்கலாம். வீட்டுல விருந்தாளி வராங்க, ஒரு ஸ்பெஷலா ஒருத்தங்களுக்கு
செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா மட்டும் தயவு செஞ்சு நீங்க கலர் பொடி போட்டா போதும். ஏன்னா கலர் பொடி போட்டாதான் இப்படி பஜ்ஜி மாவுல எந்த மாதிரி கலர் பொடி போட்டா இந்த கலர் கிடைக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். கலர் பொடி இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த கலர் கிடைக்காது, ஆனா ருசி கிடைக்கும். ஸோ அதனால ருசிக்கும் கலர் பொடிக்கும் சம்பந்தமே இல்லை. நம்ம கலருக்காகத்தான் கலர் பொடி பயன்படுத்துறோம். உங்களுக்கு வேண்டானா தயவு செஞ்சு அதை விட்டுடுங்க, அது ரொம்பவே நல்லதும் கூட. இப்ப பாருங்க, நல்லா நம்ம வந்து பொரிய விடுறோம். பெரிய இலைகளை எடுப்பதற்கு பதிலாக சின்ன இலையை எடுங்க, அது இன்னும் கொஞ்சம் சத்தும் கூட. இல்லை நான் பெரிய இலையை தான் எங்க வீட்டுல கிடைக்குது அப்படின்னா கூட பரவாயில்ல, ஆனா பெரிய இலையை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பஜ்ஜி சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். நீங்க 2 மட்டும் தட்டுல வச்சு கொஞ்சம் சட்னியை விட்டு சாப்பிட்டாலே போதுமானது. இல்ல நீங்க சின்ன இலையா இருந்தா ஒரு 3-4 இது சாப்பிட வேண்டியதாக இருக்கும். ஆனா சின்ன இலையில தான் ருசி ரொம்பவே அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்ல, சத்தம் கூட சின்ன இலையில தான் நல்லா இருக்கும். ஏன்னா கொழுந்து இலையத்தானே நம்ம எல்லாம் வந்துட்டு மருத்துவத்துக்கு பயன்படுத்துவோம். வேப்பிலை எடுத்தாலும் கொழுந்து இலையா தான் எடுப்போம், எல்லாமே கொழுந்தா தானே எடுக்கிறோம். அந்த மாதிரி சின்ன இலையா கூட நீங்க எடுக்கலாம். சரிங்களா? ரொம்ப அற்புதமாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டவங்க ரொம்ப ருசிச்சு சாப்பிட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக எங்கள் பக்கத்து வீட்டு அண்ணன் வந்துட்டு சாப்பிட்டுட்டு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னார். நான் காம்போட கிள்ளி எடுப்பேன், அப்போனா தானே அதை அப்படியே வந்துட்டு பிடிச்சிக்கிட்டே வந்துட்டு நம்ம வந்துட்டு மாவில் வந்துட்டு தொட்டு போட முடியும். அதனால பாருங்க, ரொம்ப நல்ல அழகா வந்திருக்கு, ஹார்ட் மாதிரியே வந்திருக்கு. பார்த்தீங்களா? ரொம்ப ருசியா இருக்கு. நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. சூப்பரா இருக்கு.